யுத்தத்தில் உனக்கு ஆதரவாக களமிறங்கிய அத்தனை பேரும் சிவகுடும்பம் மற்றும் நாராயணருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினார்கள். மகா காளி அவர்கள் அனைவரையும் நிச்சயம் அழிப்பார். உனக்கு கிடைத்த சக்தியின் வாயிலாக உனது அத்தனை சக்திகளையும் நல்வழியில் நீ பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீ அவ்வாறு செய்யவில்லை. மாறாக மகாதேவரை உனது எதிரியாக்கி இன்று உதவிக்கு ஆள் இல்லாமல் தனியாக நிற்கிறாய். மகாகாளி என்னுடைய படையினர் உங்கள் கண்ணுக்கு புலப்படவில்லை என்றெண்ணுகிறேன். மீண்டும் ஒரு முறை சிந்தித்துப் பார் ஜலந்தர். உனக்கு ஆதரவாக இங்கு வந்திருக்கும் உனது படையினர் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறாயா? உன்னை தயார் செய்து கொள் ஜலந்தர். ஏனென்றால் இந்த சந்திப்பானது உனது அழிவின் ஆரம்பமாகும். இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது மகாதேவா. ஏனெனில் மகா காளியால் சில சேனைகளை அழித்த பிறகு தாங்களும் ஜலந்தரும் நேருக்கு நேர் மோதியாக வேண்டும். அதேபோல் மகாகாளியும் ஜலந்தரின் அழிவிற்கான வழியை காட்டிவிடுவாள் நாராயணா. வணக்கம் தேவி. என் புதல்வி தங்களை வாழ்நாள் முழுவதும் வணங்கினாள். தாங்கள் அவளுக்கு வரமும் அளித்தீர்கள். என்னால் தங்களை எதிர்க்க முடியாது. என்னை மன்னியுங்கள் தேவி. என் தவறை உணர்ந்தேன். தாயே, உண்மைதான். நான் இந்த யுத்தத்தில் ஜலந்தருக்கு ஆதரவாக இருந்தேன். ஆனால் யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே சிவ குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்த மாட்டேன் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். என் தவறை மன்னித்து விடுங்கள் தாயே. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோளே உள்ளது. தாங்கள் எனது சிஷ்யனுக்கு நல்வழி காட்ட வேண்டும். அவனுக்கு ஒரு குருவாக இருந்தும் நான் காட்ட தவறிய வழியை தாங்கள் காட்ட வேண்டும். வணங்குகிறோம் தாயே.
என்னவாயிற்று ஜலந்தர்? உனது சேனைகள் எங்கே? இனி நீ என்னுடன் யுத்தம் புரிவாயா? இல்லை ஜலந்தர், உனது பிராப்தத்தை எதிர்கொள்ள தயாராகிக் கொள். ஏனென்றால் இனி நீ உனது விதியை சந்திக்கப் போகிறாய்.